பன்னாட்டு போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் இந்திய பிரஜை கோலாலம்பூரில் கைது செய்யப்பட்டதை தேசிய போலீஸ் படை தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவும் வகையில் 30 வயது அவ்வாடவர் சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்குள் நுழைந்ததாக தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் கூறினார். தலைநகரில் ஹோட்டல் ஒன்றில் மறைந்திருந்த அந்நபரை மே 13ஆம் தேதி அதிகாலை 1:35 மணியளவில் புக்கிட் அமான் அதிகாரிகள் கைது செய்தனர். தொடக்க கட்ட விசாரணையில் இங்கு போதைப்பொருள் விநியோகம் எதிலும் அந்நபர் ஈடுபட்டது கண்டறியப்படவில்லை. என்றாலும் உள்ளூரில் தனி கட்டமைப்பு கொண்டுள்ளாரா அல்லது இங்குள்ள போதைப்பொருள் கும்பல்களுடன் தொடர்பு வைத்துள்ளாரா என்பது குறித்து மேற்கொண்டு விசாரிக்கப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 6:45 மணிக்கு அந்நபர் நாடு கடத்தப்பட்டார் என்றும் ஐஜிபி சொன்னார். நவீன் சிச்கர் எனும் அவ்வாடவர் மலேசியாவில் கைதாகி இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக இந்துஸ்தான் டைம்ஸ் முன்னதாக செய்தி வெளியிட்டது. மும்பையில் உள்ள NCB எனப்படும் இந்தியாவின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அவர் காவலில் இருப்பதாகவும் அது கூறியது. இங்கிருந்து கொண்டே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொக்கைன் மற்றும் கஞ்சாவை அனுப்பும் கும்பலை நவீன் வழிநடத்தி வந்துள்ளார். அனைத்துலக போலீசான இன்டர்போல் அவரை கைது செய்யும் நோக்கில் சிவப்பு நோட்டீஸ் வெளியிட்ட நிலையில் தாய்லாந்துக்கு தப்பியோடி பின்னர் அங்கிருந்து மலேசியாவுக்குள் அவர் ஊடுருவியதாக நம்பப்படுகிறது. கோலாலம்பூர் மர்டேகா சதுக்கத்தில் வெள்ளிக்கிழமையன்று மோட்டார் சைக்கிளோட்டிகள் கும்பல் தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்ட சம்பவம் குறித்து போலீஸ் விசாரிக்கிறது. இதுவரை யாரும் புகார் அளிக்கவில்லை. இருந்தாலும் வைரலான வீடியோ அடிப்படையில் விசாரணை தொடங்கியிருப்பதாக டாங்வாங்கி போலீஸ் தலைவர் சுலிஸ்மி ஹஃபெண்டி சுலைமான் தெரிவித்தார். முன்னதாக சுல்தான் அப்துல் சமாட் கட்டடம் முன்புறமுள்ள மர்டேகா சதுக்கத்தில் மோட்டார் சைக்கிளோட்டிகள் கும்பல் ஒன்று கூடியதும் பின்னர் அவர்களுக்குள் சண்டை மூண்டதும் வைரல் வீடியோவில் தெரிந்தது. ஒருவரை ஒருவர் குத்திக் கொண்டதோடு ஹெல்மெட்டாலும் அவர்கள் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 to 8 ஜூன் வரை KSL Esplanade Mall, பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். அமைச்சர் பதவியில் தான் தொடர்வதா இல்லையா என்பதை பிரதமரின் முடிவுக்கே விட்டுவிடுவதாக அம்னோவிலிருந்து விலகியுள்ள தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் கூறியுள்ளார். தற்போதைக்கு தனது கவனம் முழுக்க ஹஜ் யாத்திரையில் இருப்பதாகவும் மேற்கொண்டு எதுவும் கருத்துரைக்க விரும்பவில்லை எனவும் அவர் சொன்னார். மெக்காவுக்கு புறப்படும் முன் KLIAவில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அம்னோவிலிருந்து விலகி PKRல் இணைவதாக துங்கு ஜாஃப்ருல் நேற்று முன்தினம் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது அம்னோவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. கூட்டணி கட்சியில் இருக்கும் உறுப்பினரை திருடுவது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது என அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ ஹமட் ஜைட் அமிடி சாடியிருந்தார். அதே சமயம் எது எப்படி இருந்தாலும் அமைச்சரவையில் அம்னோவுக்கு வழங்கப்பட்ட 7 முழு அமைச்சர் பதவிகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். முதலீடு, அனைத்துலக வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் என்ற பதவி ஜஃப்ருலுக்கு கிடைத்ததே அம்னோ மூலமாகத்தான். இப்போது அம்னோவே வேண்டாம் என முடிவு செய்தவருக்கு எதற்கு இன்னும் அமைச்சர் பதவி? விலக வேண்டியது தானே என கலக குரல்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் அனைவரின் கண்களும் டத்தோஸ்ரீ அன்வார் என்ன செய்ய போகிறார் என்பதிலேயே தற்போது குறியாக உள்ளன. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். பினாங்கு புக்கிட் தம்புன் டோல் சாவடியில் 2 ஆடவர்கள் சண்டையிட்டு அதன் வீடியோக்கள் வைரலாகியுள்ள நிலையில் போலீஸ் உடனடி விசாரணையில் இறங்கியுள்ளது. அச்சம்பவம் குறித்து 2 புகார்கள் பெறப்பட்டதாக சிப்ராங் பிரைஸ்லாத்தான் போலீஸ் தலைவர் ஜனவரி சியாவோ கூறினார். சந்தேக நபர்களை போலீஸ் அடையாளம் கண்டு வருவதாக அவர் சொன்னார். டோல் சாவடியில் ஒரு கார் இன்னொரு காரின் பின்பகுதியை மோதியதே பிரச்சினைக்கு மூல காரணம் என நம்பப்படுகிறது. இதனால் முதலில் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது என்றார் அவர். RFID பாதையில் தலையில் தொப்பியும் இடுப்பில் கைலியும் கட்டியிருந்த ஆடவர் கையில் ஆயுதத்தோடு மற்றொரு ஆடவரை தாக்க முயல்வது வைரலான வீடியோவில் தெரிந்தது.
மூன்றாமவர் ஒருவர் தலையிட்டு இருவரையும் பின்னர் விலக்கிவிட்டார். அவ்விரு ஆடவர்களுக்கு இடையிலான சண்டை நடந்த விதம், குறிப்பாக கைலி கட்டியிருந்தவரின் ஆக்ரோஷமும் அவர் அதனை வெளிப்படுத்திய விதமும், தாக்குதலிலிருந்து தப்பிக்க மற்றொரு ஆடவர் குதிப்பதும் மீம்ஸ்களாக சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். உடல் சோர்வினால் 5 நாட்களாக IJN எனப்படும் தேசிய இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று வந்த புருனை சுல்தான் ஹசனால் போல்கியா நேற்று அங்கிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டார். எனினும் புருனை திரும்பும் முன் மேலும் சில நாட்கள் கோலாலம்பூரிலேயே தங்கி ஓய்வெடுக்குமாறு IJN அவரை அறிவுறுத்தியுள்ளது. புருனை பிரதமர் துறை அலுவலகம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதனை உறுதிப்படுத்தியது. புருனையின் பிரதமர், நிதி அமைச்சர், தற்காப்பு அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை வகிக்கும் சுல்தான் ஹசனால் போல்கியா 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்பதற்காக கடந்த வாரம் மலேசியா வந்திருந்தார். எனினும் அதிகப்படியான களைப்பால் கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் IJNல் அனுமதிக்கப்பட்டார். அவரை சென்று நலம் விசாரித்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 79 வயது சுல்தான் ஹசனால் நல்ல நிலையில் இருப்பதாக கூறியிருந்தார். மூன்றாம் நாட்டுக்கு பயணத்தை தொடரும் முன் தற்காலிகமாக இங்கு வந்திறங்கியதாக கூறி இந்நாட்டுக்குள் கள்ளத்தனமாக நுழைய முயன்ற 105 வெளிநாட்டவர்களின் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS வியாழக்கிழமையன்று செப்பாங் KLIA விமான நிலையத்தில் மேற்கொண்ட சோதனையில் அந்த முயற்சி தவிடுபொடியாகியது. 400க்கும் மேற்பட்ட வங்காளதேசிகள், பாகிஸ்தானியர்கள் மற்றும் இந்திய நாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் இந்த 105 பேர் மலேசியாவுக்குள் நுழைவதற்கான எந்த விதிமுறைகளையும் பூர்த்தி செய்யாதது கண்டுபிடிக்கப்பட்டது. KLIAவுக்கான விமானத்தில் ஏறிய கையோடு 3ஆம் தரப்பு நாட்டுக்கு செல்வதற்கான முன்பதிவை ரத்து செய்துவிட்டு இந்நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதே இவர்களின் யுக்தியாகும். இதையடுத்து தடுத்து வைக்கப்பட்ட அனைவரும் தத்தம் நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்பட்டனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். வெளிநாட்டு மீன் இனங்கள் பொது நீர்நிலைகளில் விடப்படுவதை கட்டுப்படுத்துவதை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக மீன்வளத்துறை புதிய ஒழுங்குமுறையை வரைய உள்ளது. பூர்வீக நீர்வாழ் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை தவிர்க்கவும் இயற்கை நிலைத்தன்மையை நிலைநாட்டவும் இது அவசியம் என அறிக்கையொன்றில் அது கூறியது. ஊடுருவும் இனமான ஆப்பிரிக்க கழுத்தி மீன்கள் சிறுடாங் மைப்ஸ் ஏரியில் விடப்பட்டதாக புகார்கள் கிடைத்திருப்பதை அடுத்து அத்துறை அவ்வாறு கூறியது. மார்டி எனப்படும் மலேசிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்த மீன்பிடிக்கும் போட்டியின் போது அம்மீன்கள் ஏரியில் விடப்பட்டன. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை மேற்கொண்டு மார்டி மற்றும் போட்டி ஏற்பாட்டு நிறுவனத்துடன் மீன்வளத்துறை கலந்துரையாடியதில் சில தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இணக்கம் காணப்பட்டன. கூண்டு போன்ற ஹப்பா வலைகளை மேலும் அதிகமாக பொருத்துவதும் அவற்றில் அடங்கும். அதோடு போட்டி நெடுகிலும் இந்த வெளிநாட்டு மீன்களின் அபாயம் குறித்த விழிப்புணர்வு கையேடுகளும் வெளியிடப்படும். மே 29ஆம் தேதி தலா 1.5 கிலோகிராம் எடையில் 1300 ஆப்பிரிக்க கழுத்தி மீன்கள் ஏரியில் விடப்பட்டுள்ளன. ஆனால் இது குறித்து ஸ்லாங்கோர் மீன்வளத்துறையிடம் முன்கூட்டியே தெரிவிக்கப்படவோ அனுமதி பெறப்படவோ இல்லை. எனவே நீர்நிலைகளில் மீன்களை விட விரும்புவோர் முதலில் மீன்வளத்துறையிடம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
நாட்டின் புகையிலை எதிர்ப்பு ஆர்வலரான NV சுப்பாராவ் புகையிலை கட்டுப்பாட்டு முன்மாதிரி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். புகைப்பிடித்தல் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தின் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 30 ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சைபர் ஜெயாவில் நேற்று நடைபெற்ற உலக புகையிலை எதிர்ப்பு தின கொண்டாட்டத்தில் சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் அந்த விருதை வழங்கினார். பினாங்கு பயணிட்டாளர் சங்கத்தின் கல்வி பிரிவு அதிகாரியுமான சுப்பாராவ் புகையிலை, வேப்பிங், ஷீஷா மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வை குறிப்பாக இளைஞர்களிடையே அதிகரிக்க இந்த விருது மேலும் உந்துதலை அளித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் 25,000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை தனது முயற்சிகள் சென்றடைந்துள்ளதாக அவர் கூறினார். என்னுடைய வகுப்புகளில் கலந்து கொண்ட பிறகு புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டதாக சில மாணவர்கள் என்னிடம் திரும்பி வந்துள்ளனர். அது எனக்கு பெருமையான சாதனை என்று சுப்பாராவ் கூறினார். இதனிடையே புகைப்பிடித்தல் மற்றும் வேப்பிங் பொருட்களுக்கு முழு தடை விதிக்குமாறு கேப் தலைவர் மொஹிதீன் அப்துல் காதர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அப்பழக்கம் கடுமையான பொது சுகாதார அபாயங்களை ஏற்படுத்துவதோடு போதைப்பொருள் சார்பு நிலைக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிப்பதையும் அவர் மேற்கோள் காட்டினார். இப்பொருட்கள் எளிதில் அணுகக்கூடியவை. குறிப்பாக இணையத்தில் ஒரே கிளிக்கில் பயனர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பொய் சொல்லி அவற்றை வாங்கிவிட முடிவதை மொஹிதீன் சுட்டிக்காட்டினார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.